இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த உடல் ரீதியாக வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேள்விகளை எப்படி எதிர்கொள்றீங்க? அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த மொமெண்ட் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐ மீன், எனக்கு முன்னாடி இவ்வளோ லவ் இருக்கும்போது நான் ஏன் சார் அதை பற்றிலாம் யோசிக்கணும்? ஆனால் மக்கள் தான் இவ்வளோ வரவேற்பு தராங்க. ரஜினி சார், கமல் சாரும் இணைஞ்சி படம் பண்ணது முடிவாயிட்டு. ஆனால் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட கதை இருக்கா, எந்த மாதிரி ஜானரில் அந்த 2 பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணுவீங்க? வாழ்த்துக்கள் சார். முதல் 2 படம் 100 கோடி 100 கோடி, இது ஹேட்ரிக். 100 கோடிக்கு வந்து எதிர்பார்க்கலாமா? படம் எப்படி இருக்கு சொல்லுங்க அதை பற்றி. நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் சார். கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு. இங்கே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ஜாலியான படம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். ஸோ தீபாவளியும் வருது, ஒரு செலிப்ரேட்டரி மூடில் இருக்கும். ஸோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே டைமில் வந்து 2 மூவி இல்லையா, எல்ஐகே அண்ட் டியூட் 2 படமும் போயிட்டே இருந்துச்சு. ப்ளஸ் ரிலீஸ் ஆல்சோ வந்து கிளாஷ் ஆகிற மாதிரிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இந்த தீபாவளி ரேஸில் வந்து இதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரேர், ஒரு ஹீரோவுக்கு ஒரு 2 படம் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்ததெல்லாம். ஏன்னா அது எப்படி வந்து அந்த நியூஸு, அந்த டிஜிட்டல் ட்ரெண்டு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்லாம்? அந்த மொமெண்ட் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐ மீன், ஏன்னா 2 படம் வந்து ஒரு டைமில் வரது வந்து நல்லதில்லை 2 படத்துக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃப்லேயே எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு பாயிண்டில் அக்செப்ட் பண்ணிடுவோம்ல. சரி, இதுதான் நடக்க போகுது, நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம், அதில் இருக்கிற நல்லதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி ஓகே, இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல, வரட்டும், எல்லாரும் பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன். பட் மனசுக்குள்ளே தெரியும் வந்து இது இல்லை, 2 படமும் ஒன்றா வந்துச்சுன்னா 2 படத்துக்குமே அது கலெக்ஷனோ இல்லை எதுவுமே கரெக்டாக இருக்காதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் லைட் டீம் வந்து ஸ்வீட்டாக அவங்க வந்து டிசம்பர் 18க்கு மூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. சார் என்னன்னா, இப்போது ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி பிரச்சனையோ, இல்லை அந்த கணவர் வந்து மனைவியை வந்து அடிக்கிறதாவோ, இல்லை இப்போல்லாம் மனைவியும் அடிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எது ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்போ ஸோ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த தாலியை விட அந்த பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்கு தான் இன்னும் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் காதல் இருக்கும்ல, ஸோ 2மே வச்சுக்கலாம். நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் சார். பையன் மாமா பொண்ணு, அதுக்கப்புறம் பையன் மாமா அம்மா பையன், இதை பற்றின எல்லாத்தோட சேர்த்துன கதை தான். ஆமாம், அதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ்லாம் கூட இருக்குது. இப்போது இந்த டைமுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருக்கும், அதை பேசியிருக்காரு டைரக்டர். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா அகெயின். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஸோ பிஹைண்ட் த ஒரு பப்ளிக் கேர்ளுக்கு பிஹைண்டில் வந்து ஒரு பெரிய எமோஷன் இருக்க மாதிரி இருக்குது சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ட்ரைலர்ஸில். ஸோ உங்கள் கேரக்டர்? டியூட்டில் என்னோட கேரக்டர் நேம் வந்துட்டு குரல். ஸோ லைக் ஹர் நேம், லைக் ஷீ இஸ் வெரி vocal about her emotions. She is true to her emotions அப்படின்னு சொல்லலாம். And she is someone who genuinely cares about others. So எனக்கு வந்து குரல் is one of my favorite characters and I hope you'll all like her. ஓகே, இது வந்து உங்களுடைய 2வது தமிழ் படம். பட் இது ரிலீஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ரெட் கார்பெட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து மமிதாவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நான் நடித்தது வந்துட்டு ஒரு மலையாளம் படம். அண்ட் அது வந்துட்டு எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டிலையும் லைக் இன் தெலுங்கு லாங்குவேஜ் ஆல்சோ இட் காட் அ பிக் எப்படி சொல்கிறது ரிசெப்ஷன். சத்தியம் பண்ணா, ஐ மீன் டு பி வெரி ஆனஸ்ட். அப்போது ஃபார் மீ
அது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடச்சிச்சு. சாரி இஃப் மை தமிழ் இஸ் வெரி ராங். பட் அதான் அப்போது அந்த பிரேமலுக்காக எனக்கு இங்கே வந்துட்டு ஐ எம் கெட்டிங் அவார்ட்ஸ் ஃபார் இட். ஸோ அந்த அன்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. பிரதீப் சார், நீங்கள் முதல்ல நடிக்க வரும்போது நீங்கள் எப்படி நடிப்பீங்க, திறமை என்ன நிறைய தெரியாது. இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே இந்த பாடி ஷேமிங் கேள்வி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 படம் பெரிய ஹிட் கொடுத்துருங்க, 100 கோடி. இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த உடல் ரீதியாக வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேள்விகளை எப்படி எதிர்கொள்றீங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை சார், எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. எனக்கு முன்னாடி இவ்வளோ லவ் இருக்கும் போது நான் ஏன் சார் அதை பற்றிலாம் யோசிக்கணும்? எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்குதுன்னா அப்போது உட்காந்து யோசிக்கலாம். ஆனால் மக்கள் தான் இவ்வளோ வரவேற்பு தராங்க, அப்போது இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார். சார், அப்புறம் ரஜினி சார் கமல் சாரும் இணைஞ்சி படம் பண்ணது முடிவாயிட்டு. ஆனால் ரஜினி சார் சொல்லுவாரு இன்னும் கதை முடிவாகலை, டைரக்டர் முடிவாகலைங்காரு. சப்போஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கதை இருக்கா, எந்த மாதிரி ஜானரில் அந்த 2 பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணுவீங்க? சார் கதை இல்லைங்க சார் என்கிட்ட அந்த மாதிரி. ஆமாம், 2 பெரிய லெஜெண்ட் சார். அவங்க 2 பேரும் சேர்த்து கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம். சும்மா ஜாலியாக வீட்டில் இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம், ரஜினி சார் இப்படி ஒரு கதை இல்லை அந்த மாதிரிலாம். இந்த ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணதில்லை. அண்ட் இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆக்டிங் சார்.